ஹாய்ப்பா, வெல்கம் டு கனவுமேகம். வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். தோசை மாவும் மிச்சமாயிருச்சு. சரி என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன்னா, சரி கடகடான்னு ஒரு பணியாரத்தை ஊற்றிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு முட்டை, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ஒரு அரை முடி தேங்காவை நல்லா திருவி போட்டு, அப்படியே நாட்டு சக்கரை இல்லைனா உங்களுக்கு ஜீனி வேணும்னா சீனி போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் வெள்ளைப்பாகு காய்ச்சி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது மாதிரிலாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு, பணியாரக்கல்ல காய வச்சுட்டு கொஞ்சம் நெய்யோ இல்லை நல்லா தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா இதை காட்டிலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, மாவை ஊற்றியாச்சு. பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு சூப்பராக வந்திருக்கா. நான் கூட நம்ம சோடாப்பெல்லாம் சேர்க்கலையே எப்படி வருவேன்னு நினச்சேன். இல்லை, உண்மையிலேயே ரொம்ப வேறு லெவலாக நல்லா வந்துருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. நல்லா கடகடான்னு திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல். ஆனால் இது வந்து மேக்ஸிமம் என்னென்னா நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் இதை பண்ணக்கூடாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் கொஞ்சம் கீழே வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இது வந்து நம்மளோட ஃபேவரைட்டுன்னு கூட சொல்லலாம். பணியாரம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சா, சரின்ட்டு அது வழக்கம் போல் ஒரு டீயையும் போட்டு எடுத்து வச்சு ஒரு கடி பணியாரம், ஒரு குடி டீ. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு செம்மையாக இருந்துச்சு. பாய்.